கோயிலில் இறந்தவங்களும் ஏதோ தற்கொலைன்னு சொல்லலை, ஏர் ஷோ பார்க்கும்போது யாரும் தற்கொலைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் மாநாட்டில் மட்டும் இறந்தவங்களும் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ணுற பிஹேவியர் தற்கொலைன்றாங்க. இத்தனை ஷோலையும் தான் எல்லாமே தான் நடந்திருக்கு. அதை எதுவுமே பேசவே இல்லையா? கரெக்டான கேள்வி. நீங்கள் தானே வந்து மைக் எடுத்து ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள்னு ஆரம்பிச்சிங்க. அவங்க அதை ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. கோயிலில் நடந்தது வந்து ஐயோ அப்பா அம்மா சாமி அது மட்டும் பேசல இல்லை சார். இல்லை பாட்டு கூட பாடினாரு. பாட்டும் பாடினார். 10 ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி பாட்டு பாடினார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அதற்கு எதிர் விதையான அரசியல் வரும். சரி, அதாவது நான் திரும்ப நீங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே விமர்சனங்களுக்குள்ளே போகாமல், நம்ம இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே நம்ம வந்து என்னென்னா மக்களுக்கு உண்டான அரசியல். அவர்கள் உங்கள் மீது தற்கொலைன்னு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் தற்கொலை அல்ல, தகுதியான இளைஞர்கள்னு காட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதேமாதிரி நீங்களும் அவங்கள ஊழல்வாதி குடும்ப அரசியல் ஜென்ம ராஜா குடும்பம் அப்படிலாம் நீங்களும் பேசுகிறீங்கல்ல. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது இல்லையா? பொழுதுக்கும் வந்து நீங்களும் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ எதிர் விமர்சனம் என்பது வரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நல்லது பண்ணுற அதே டிவிகே கட்சிக்காரங்க இளைஞர்கள் வந்து நல்லதும் பண்ணுறாங்க. அதை மீடியா எதுவுமே கவர் பண்ண மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு மரம் வச்சவரோ கிளி வளர்க்குறவரோ இதெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் அந்த அதே மாதிரி நல்லது பண்ண டிவிகேக்காரங்கள இளைஞர்களை யாருமே கவர் பண்ணல. எனக்கு முன்னாடி ஒரு இளைஞர் இன்னொருத்தர் நீங்கள் தான் கேட்டிங்களா, இன்னொருத்தர் கேட்டார், நாமக்கல்லில் வந்து மருத்துவமனையில் ஆள் இல்லை, பிரச்சனை இருக்குன்ட்டுன்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், அங்கே ஒரு 50-60 பேஷண்ட்டுக்கு மருத்துவம் கிடைக்காம இல்லை கிட்னி ராக்கெட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நான் அதை கவர் பண்ணவா? எங்களுக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க, நாங்கள் அதை கவர் பண்ணவா? இல்லை நீங்கள் மக்களுக்கு செய்கிறத அதை கவர் பண்ணவா? அதாவதுங்க, இந்த கையில் உதவி பண்ணுறது அத்தை கை தெரியக்கூடாதுன்னுவாங்க. நீங்கள் அப்படி மறைமுகமாக பண்ணலாம், பப்ளிசிட்டி எதிர்பார்க்க வேண்டாம். அது கம்மியாக இருந்தால் பரவாயில்லையே. அட்மிட் ஆனது 200 பேர். விஜய் சார் அவர்களுக்கு, அதாவது மக்களுக்கு அதிக பாதிப்பு எங்கே இருக்கோ அதை தான் வந்து ஊடகம் வந்து ஃபஸ்ட்டு காட்டணும். அதுதான் ஊடக தர்மன்றது என்னோட புரிதல். அதே மாதிரி ஆளுகின்ற அரசு எந்த அரசோ அந்த அரசை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான விமர்சனம் பண்ணுவதும் ஊடக தர்மம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் வந்து எதிர்நிலையிலேருந்து செயல்படுறாரு. அது ஜனநாயகம். ஆனால் அவர் அந்த கூட்டத்தை சேர்க்கிற விதமோ, அவர் அந்த பிரச்சார தன்மையோ என்னமோ இவருக்கு ஒண்டி தான் தமிழகத்தில் கூட்டம் சேருதுன்ற மாதிரி அந்த ஒரு பிம்பம் இருக்குங்க. அடிப்படையில் பேசுவோம். ரஜினி சாரை நடக்க விட்டு பாருங்கள், இதே மதுரையில் கூட்டம் கூடலை அப்படின்னா நம்ம பேசுவோம். கூட்டம் அப்புறம் ஏன் அவர் வந்து பார்த்து போகிறாரு? ஏங்க, எல்லா நேரத்துலையும் அடங்கி போகிறதுன்றது வந்து பயந்து போகிறது இல்லைங்க. அது ஒரு வகையான புரிதல், அது ஒரு வகையான தன்மை.